ஓகே, அது முன்னாடி போடுங்க மசக்குட்டி. பேரே சொல்லும் வரலாறு பிஏ சக்தி. அப்படி என்ன இந்த நாய்க்கு பேர் இருந்துச்சு, பேரே சொல்ல வரலாறு லைன் எழுதிருக்கானுங்க. ஓடுகாலி, அது பெரிய பேரு தானே. அப்புறம் என்ன, பேரே சொல்லும் வரலாறு பிஏ சக்தி. போடு போடு போ, பிஏ சக்தி விஜயனே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னா என்ன டி ராஜேந்திர மாதிரி ஒன்றும் ரைமிங்கா இருக்குன்னா யாராவது இருக்கணும் அவசியம் இல்லை. பேரே சொல்லும் வரலாறு பிஏ சக்தி விஜய். ஓகே, இப்போ நல்லா இருக்கு. சரி, அணில் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் மேலே வாங்க. அணிலுக்கு சப்போர்ட் பண்றோம்னு நினைக்கிறவங்க மேலே வாங்க. இப்போ சொல்றா ரெட்ரகனே, ஏதோ சொல்ல வந்த. இல்ல ப்ரோ, எங்க அண்ணா வந்து எவ்வளவு மாசா பேசியிருக்காரு, நீங்க என்ன கதறன்னு சொல்லி வந்து அசிங்கப்படுத்துறீங்க. இதெல்லாம் தப்பு ப்ரோ. தமிழ்நாட்டை காப்பாற்றணுமா இல்லையா? எங்க அண்ணன் வந்து தான் காப்பாற்ற முடியும். அவங்க கிட்ட இருந்து தமனாவை காப்பாத்தினாலே போதும்டா, தமிழ்நாட்டை காப்பாத்துறதுலாம் அப்புறமேட்டு இருக்கட்டும்டா. கீழே இறங்கிடு, கீழே இறங்கிடு, அப்பதான் முத்தம் கொடுப்பேன். கீழே இறங்கிடுக்கா, முத்தம் கொடுப்பேன். தமன்னாவா த்ரிஷாவா? கபிலன், கீழே இறங்கிடுங்க, அப்பதான் முத்தம் கொடுப்பேன். அவன் கீழே இறங்கட்டும் இல்ல அவன் மேல ஏறட்டும், எங்க வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கட்டும், பட் நான் அவன் கிடையாது. கண்டென்ட் கொடுக்குறான் பாருங்க, கண்டென்ட் அவனே கொடுக்குறான் பாருங்க. மேட்ரு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அவன் பேசிருக்கிறான். என்னன்னா, இவனுங்க பாண்டிச்சேரிக்கும் இவன் இப்ப இந்த ஈரோடுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். பாண்டிச்சேரிக்கெல்லாம் பெருசா அலம்பல்லாம் பண்ணல, போலீஸ் அந்த இதெல்லாம் பண்ணல. டிகே தமிழ் மேல வாங்க. என்னன்னா, பாண்டிச்சேரியில 9 நிமிஷத்துல முடிச்சிட்டான். ஈரோடுக்கு செங்கோட்டையை முதல்ல கட்சியில சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஒன்று ஏற்பாடு பண்றாரு. அப்ப அவரு கெத்த காட்டணும்னு நினைக்கிறாரு, தன்னுடைய வெயிட்டை காட்டணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றான், நம்ம இங்க கொஞ்சம் அதிகமா பேசணும், கம்மியா பேசினா செங்கோட்டையனுக்கு கடுப்பாயிடும். செங்கோட்டையனுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி தானே இது. ஸோ அதனால இப்ப என்ன பண்றான் ஆளு, அங்க ஒரு 10-20 நிமிஷம் சேர்த்து பேசுவோம் அப்படின்ட்டு தான் பேசுறது. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு செகண்ட் சிங்கிள் வருது. அந்த பாட்டு, அவன் படத்தோட செகண்ட் சிங்கிள் பாட்டு வருது இல்லையா, அதுக்கு மைலேஜ் ஏற்றணும். காலையில நம்ம இங்க பேசிடுவோம், சாயங்காலம் நம்ம இங்க பாட்டு ரிலீஸ் ஆகும். அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த சாட்டர்டே சண்டே வரைக்கும் நம்மளை பத்தி தான் மீடியாலாம் டிபேட் நடக்கும், பேசுவாங்க. அதான் இவன் தான் பப்ளிசிட்டி பைத்தியமாச்சு. நெகட்டிவ் பேசினாலும் சரி, பாசிட்டிவா பேசினாலும் சரி, இவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த நெப்போலியன் சொல்லுவானே ஜெஜமான்ல, எழவு வீடா இருந்தா நான் தான் புணமா இருக்கணும், கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். மாப்பிள்ளை ஆவானாலும் எனக்கு தெரியல. ஆனா என்னன்னா, இந்த அவனுக்கு இப்ப வேணும். சோ அதுக்காக அந்த பூஸ்டப் பண்றதுக்காக தான் அவன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, யூஸ்வலா 10 நிமிஷத்துல பேசிட்டு போற நாய் 30 நிமிஷம் பேசிட்டு வந்துச்சு. இன்னைக்கு 36 நிமிஷமா 30 நிமிஷமா பேசிருக்கு. காரணம் இதுதான். ஒண்ணு பப்ளிசிட்டி. இது படத்துக்காக கட்சி ஆரம்பிச்சதா இல்ல கட்சிக்காக படத்தை ஆரம்பிச்சதான்னு தெரியல. ஏன்னா இது பேசின அங்க ஸ்பீச்சுக்கும் இந்த லிரிக்ஸ் வீடியோன்னு சொல்லி விட்டான் இல்லையா, ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகும் பாருங்க. இதுல பலியானது இவன் தான், அனிருத் தான். அப்படியே இவர் வந்துதான் நீ இருந்தீனா போதும், நாங்க எல்லாம் இது பண்ணிடுவோம், நீ தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்தவன், நீ தான் தமிழ்நாட்டை ஆள பிறந்தவன், அப்படி பிறந்தவன், பேல பிறந்தவன், மயிரை புடுங்க பிறந்தவன், நாங்களும் என்ன உதவாக்கர மேடா பிறந்திருக்கிறோம், நீ மட்டும் தான் தேவையோட பிறந்திருக்கிறியா? ஊர்ல இருக்கிறோம். இதுல வந்து அடிக்கடி ஸ்கிரிப்ட மறந்துடுறான். இன்னைக்கு அப்படியே சொதப்பி நம்ம ஏங்க தலைவர் இந்த முத்து படத்துல அந்த படிக்கட்டுல வரும்போது மீன் அப்படியே எதிர்த்தாப்புல வரும். அந்த இடத்துல வரும்போது மீனை வந்து முக்கா தொங்கா அப்படி ஒண்ணு கொடுக்கும். கொடுத்தோன்னே வேலை செய்யறேன் அப்படிம்பாரு தலைவர். அதே மாதிரி அதே படத்துல வந்து அப்படிம்பாரு. இது இயற்கையாவே இதை மேடையில பஸ் மேல இயற்கையாவே அதான் பண்ணிருக்கிறது. அதுக்கு அங்க பேச முடியல. கூட்டத்தை பார்த்த உடனே அங்க ஒருத்தன் மேல ஏறிட்டான், லைட்டு மேல ஏறிட்டான். அவன் அங்க பேசுறதே கீழே இறங்குடா, நீ இறங்கினா இல்லைன்னா என்ன தூக்கிச்சு உள்ள வச்சு குத்துவானுங்க. அவன் அந்த இடத்துல டயலாக் மறந்துட்டான். உடனே பேப்பர் பறக்குது. உடனே அந்த பேப்பரை பிடிக்கிறான், உடனே அங்க பிடிச்சிட்டான். அப்படியே உடனே பேப்பர் உடனே இங்கேருந்து டைவர்ட் பண்றதுக்கு எதுக்கு எடுத்தாலும் உடனே தூக்கிட்டு வந்துருவாங்க. என்னடா தூக்கிட்டு வராங்க? நீயே ஒரு நாள் முன்னாடி நீ 18ஆம் தேதி நியூ இயர் செலிப்ரேஷன் அங்க போய் கோவால எங்கேயோ போய் கொண்டாட்டு வந்திருக்கிறான். யாரு கூடயோ அந்த கர்மத்தை விடுங்க. இந்த லட்சணத்துல இது வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு கூட்டத்தை 18ஆம் தேதி 17ஆம் தேதி நடத்த வேண்டிய கூட்டத்தை தள்ளி நடத்தி வச்சிருக்கிறான் செங்கோட்டையன்.
ஆனா வாழ்க்கையிலே செங்கோட்டையன் பஸ் மேல ஏறினது இல்லடா. 80 வயசு ஆள மனுஷனை நீ 75 வயசா அந்த மனுஷனை பஸ் மேல ஏற வச்ச பத்தியா? அந்த ஆளு எப்பேற்பட்ட ஆளு, எங்க நிக்க வேண்டிய ஆளு, எங்க போய் நின்னு யாரு கையில போய் செங்கோல் கொடுத்த ஆளு, அந்த ஆள் வாயிலே தப்பி தவறி வந்துருச்சு பாருங்க. வருங்கால முதல்வர் புரட்சி தலைவின்னு வந்துருச்சு. அங்க கல் எடுத்து அடிப்பாங்க தெரியும், உடனே தளபதின்னு ஆளு. ஆனா ஒண்ணுடா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உன் வாழ்க்கையில சொந்தமா பட்டமே கிடையாது. ஒண்ணு சரவணன் கிட்ட போய் ஆட்டையை போட்டு இளைய தளபதி பட்டத்தை வாங்கினேன். இப்ப என்னடான்னா விஷால் கிட்ட இந்த பட்டத்தை ஆட்டையை போடுற. நடுவுல மிஸ் ஆனது நம்ம மட்டும்தான். ஜிப்சி ஏங்க அப்ப நிஜமாவே விஷால சொல்லியா? ஜெயலலிதா பாத்தீங்களா சைலண்டா ஜெயலலிதா பாராட்டுற மாதிரி பாராட்டினா பாத்தீங்களா? அம்மா மாதிரியே தீய சக்தி. நீங்க நல்லா கவனிங்க. ஐயா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இல்ல தெரிஞ்சு போட்டீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மேல மொசகுட்டி வச்சது பேரே ஐயா, மொசகுட்டி ஐயா மாத்திருங்க ஐயா. ஐயா நாராசமா இருக்கு. அவனே அறிவிப்பு இருக்கான். நம்ம ஜிப்சி ப்ரோ அண்ணனே நாராசமான ஆள் தான். அவருக்கு அந்த பேர் வச்சது கரெக்ட் தான். நல்லா இல்ல ஜிப்சி. பிய சக்தின்றது இல்லையா? நல்லா இல்லையா? ஒரு மாதிரி இருக்கு ஐயா. தீய சக்தின்னு வச்சிருக்கோமா ஐயா? பேசாம நாய சக்தின்னு இல்ல, பேசாம நாய சக்தின்னு வச்சிருங்க. நாய் நன்றி உள்ளது. வேற ஏதாவது யோசிங்க, யோசிச்சு வைங்க. பேசாம ரொம்ப கேவலம் இல்ல வச்சிரோம் ஜிப்சி ப்ரோ. தீய சக்தின்னு வச்சிரோம். தீன்னு போடுங்க. அது உண்மைதானே? அது உண்மை. அது ப்ரோ பேசாம கேவலமுன்னு வச்சிடலாம். விஜய்னு வச்சிருங்க போதும். கேவலமா இருக்கும். நான் என்ன சொல்றேன் ஜிப்சி, நானும் உட்காந்து படுத்துக்கிட்டு யோசிச்சு பார்த்தேன், மல்லாகப்படுத்தி யோசிச்சு பார்த்தேன், கக்கூசுல உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். எப்படி பார்த்தாலும் இந்த நாயை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆய்தான் ஞாபகம் வருது. அதனாலதான் பிய சக்தின்னு போட்டு வச்சேன். இருந்தாலும் நிறைய பேர் வருவாங்களே கபிலன் ஸ்பேஸுக்கு. மற்றவங்க ஒரு மாதிரி காட்டுவாங்க. பண்ணுங்க மசகுட்டி, பேரே சொல்லும் ஓடுகாலின்னு போடுங்க. இவன் பேரே சரி ஜிப்சி. சரி ஜிப்சி, என்ன அஜித் பேனர்லாம் அங்க தெரியுது? அதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் ஜிப்சி ப்ரோ, அவனுக்கு பேனர் குத்தாலும் சரி இல்ல போஸ் குத்தாலும் சரி ஒரு ஓட்டு விழாது எங்க சைடு அவனுக்கு. இல்ல மக்களுக்கு தான் இப்போ அவன் வந்து சொல்றான். யார் உச்சன்றத சொல்லாம சொல்றானுங்க அவனுங்க. எங்க போனாலும் எதுக்குடா தூக்கிட்டு போறீங்க? எங்க போனாலும் பேண்டை ஏன்டா தூக்கிட்டு போறீங்க சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுன்னா பாத்தீங்களா கபிலன், இதுல ஒருத்தன் அஜித் ரசிகர் தலையோட கையில பச்செல்லாம் குத்திட்டு வந்தான் பாரு ஒருத்தன். அதான் சொல்றான். ஒண்ணு ஓபன் பண்ணுவான். ஒன்னும் அவசரம் இல்ல, டைம் இருக்கு, நேரம் இருக்கு. ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பேசுவோம். ஃபர்ஸ்ட் இவன் பஸ் மேல ஏறி நின்று பேசுறாங்க. இல்லைன்னா வச்சுங்களா சோத்துல விஷம் வச்சிருவாங்க. அப்புறம் எங்க வீட்டுல 9 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் சோத்துல விஷம் வச்சு நீ சமைச்சாலே சுத்தமாதான் இருக்கு. இல்லங்க பாக்குறதுக்கு சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஃபேமிலி மாதிரி இருக்கு. இது சோத்துல வசதிக்கு பேசிட்டு இருக்குங்க. அது பேச வேண்டியதான். என்னமா உட்காந்துக்கிட்டு அது மைக்கு கிடைச்சா பேச வேண்டியதுதான். இல்லங்க இல்ல ஆள் பார்க்க ஏதோ வந்து லோயர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஆளாம தான் இருக்காங்க. எப்படி கெடுத்து வச்சிருக்கான் பாருங்களா அப்படிங்கிற. அது ஹை கிளாஸ் இருக்கட்டும், என்ன கிளாஸ் ஆனாலும் இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன், நீ ஓட்டு போலன்னா வீட்டுல எல்லாருக்கும் சோத்துல வச்சுட்டா உள்ள போய் உட்காந்துக்க. அது கேரளால போய் உட்காந்துச்சு, குடும்பத்துல எல்லாருக்கும் சைனட்டை வச்சு போய் கேரளால போய் உட்காந்துச்சு, அது மாதிரி உட்காந்துக்க. இதெல்லாம் பெருமை. அப்படித்தான் அவனை ஃபாலோ பண்றவனோட ஐக்யூ லெவல் அறிவு அவ்வளவுதான். இதெல்லாம் என்ன பெருமை? இதுல லோயர் ஹையர் அப்படின்னு பிரிக்காத. விட்டுறலாம், அதை பத்தி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நான் கரெக்டான டாபிக் எடுத்து போறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. மசகுட்டி சொல்லுங்க. பேரே சொல்லும் ஓடுகளி விஜயன் போடுங்க. அதே இந்த ஊரே சொல்லும் போட்டுங்க. மானே தேனே பொன்மானே அந்த மாதிரி முன்ன பின்ன அந்த மாதிரி ஏதோ. மொசக்கட்டி அந்த பிளாக் பேந்தரை மேல வேணா கூப்பிடுங்களேன். அவர் ஏதோ டிஎம்கே ஓட ஏதோ இன்னைக்கு ஒரு பயங்கரமா ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்தது. அவர் முடிஞ்சா மேல கூப்பிடுங்களா, அவர் ஸ்பீக்கர் கொடுங்களா பிளாக் பேந்தர். சரி ப்ரோ, வேண்டாம் ப்ரோ. இன்னைக்கு எத்தனை விக்கெட் அவுட்? ரிச்சர்ட் கேக்குதா? கேக்குது. நமக்கு அந்த பஞ்சாயத்து வேணாம். இல்ல கபிலன் ப்ரோ, இன்னைக்கு எத்தனை விக்கெட் அவுட்? எத்தனை விக்கெட்னா புரியல. அண்ணன் வழக்கமா வந்து இப்ப போன வாட்டி கூட 41 விக்கெட் எடுத்தாரு. 4 பேர் மொத்தம் 5 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஓஹோ, அது ஆக்சிடென்ட் ஆச்சாங்க. எங்கயோ வர வழியில ரோட் ஆக்சிடென்ட் ஆச்சாங்க. இல்ல இன்னும் டிஆர்எஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. அது இன்னும் தெரியலன்னு சொல்றாங்க. அதானே ப்ரோ? இல்ல ஃபர்ஸ்ட் இங்க இது எல்லாம் ஜம்பா எல்லாம் இதுக்கு போறீங்க. ஏன் அவசரமா எங்கேயாச்சும் யாராவது இதுக்கு போறீங்களா?
ஐயா இல்ல அண்ணன் இல்ல அண்ணன் எந்த விஷயத்தை அடிக்கிறதுக்கு வச்சு ஆர்வம் ஐயா. கலாய்க்கணும்னு தெரியல கபில், எனக்கு இல்ல இல்ல தெளிவே கிடைக்கல. எல்லா விஷயமா இருக்குது, எக்ஸைட்மெண்டா இருக்குது. சரி அப்ப அமைதியா அதுதான் இருக்கும். அதுதான் எக்ஸைட்மெண்ட் அடக்குங்க, பொறுமையா போலாம், ஸ்டெப் பை ஒன் பை ஒன் போலாம் அப்படின்ற போல. ஜம்ப் பண்ணி எல்லாம் என்ன அவசரமா, என்ன ஏதோ முக்கியமான வேலை இருக்கு என்ன? இருங்க, அவசரமா போகாதீங்க. அப்புறம் 9-10 மணி வரைக்கும் என்ன பேசுவீங்க அப்புறம்? சரி ஜிப்சி, உங்களுக்கு என்ன தோணுது ஜிப்சி? ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அவன் ஸ்பீச்சை எது பாருங்க. சத்தியமா நான் ஃபுல்லா பார்க்கல கபில். ஆனா எனக்கு இப்ப வர வர இவனை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது எனக்கு. அப்படியே கால் எல்லாம் வருது. ஃபர்ஸ்ட்ல ஃபன்னுக்காக பார்த்திருந்தேன், அப்புறம் முக்கியமான இது மட்டும் நீங்க ஷேர் பண்ண மட்டும் பார்த்திருந்தேன். சரி, அதனால வேற யார்ட்ட கருத்து கேளுங்க. நீ பத்தியடா என்ன ப்ரோ? அவன் ஸ்பீச்சை பாத்தியா இன்னைக்கு? ப்ரோ நான் வச்சு விட்ட சாப்பிடும் போது பேசிட்டு இருந்தான், எல்லாம் சிரிச்சிட்டானுங்க ஆபீஸ்ல. ஏன்னா இவன் ஸ்பெஷலா என்ன கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு. பாத்தியா பாக்கலையா முழுசா? பாத்து ப்ரோ, பார்த்தேன் ப்ரோ. அவன் அந்த தீய சதி கத்தனால அதுல வந்து பாத்துட்டு இருந்தேன். சரி அசோக், எஸ் உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா அசோக் ப்ரோ? அப்ப நடுநடுவுல பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவனோட அசைன்மெண்ட் டிஎம்கே அடிக்கிறது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சான், அவ்வளவுதான். அதுல வேற ஒன்னும் கண்டென்ட்டே இல்ல. டிஎம்கே அடிக்கணும், அவ்வளவுதான். நானும் பாத்தீங்களா முழுசா? பார்த்தேன். என்ன நேத்து சாட்டர்டே வீடியோல சொன்ன மாதிரி தான், சேம் ஸ்கிரிப்ட். ஓகே ரிச்சர்ட், நீங்க மஞ்சள் பெரியார் மாதிரி. ரிச்சர்ட் நீங்க பாத்தீங்களா முழுசா? அது மெயினா நான் பார்த்தது வந்து அவன் ஒருத்த ஏறலாம் பாருங்க, தற்கொலை ஒண்ணு ஏறிச்சு பாருங்க, முத்தம் கொடுப்பேன் அந்த சீன். எனக்கு அந்த சீன் வடிவேலு சீன் தான் ஞாபகம் வந்தது. அவனா நீ? சரி, நான் ஓப்பனிங்ல இருந்தே வரேன். ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக கூட்டம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது 11-12 மணிக்கு ஏதோ இத்தனை மணிக்கு தான் நடத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடியே அதுக்கு அறவேல இருக்கு. அதாவது சொன்ன டைமுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கிறான். மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து அவன் பேசுறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் பேசுறது செம்ம கண்டென்ட். அதை எல்லாரும் அங்கே கோட்டையை விட்டாங்க. அதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன், எடுத்து இறக்குறேன். புசி ஆனந்த் கண்டென்ட் ஹெவியான கண்டென்ட். அதுக்கு அடுத்தது ஆதவ் அர்ஜுனா வழக்கம் போல விஜய் பேசுறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா பேசுவோம். அப்புறம் பேசுனதுக்கப்புறம் ஏன்னா இவர் விஜய்க்கு அடுத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி அங்கே ஒன்று நேரட்டிவ் ஒன்று செட் பண்ணாங்க. அது எப்போதும் பண்ணிட்டு இருக்கிறான், இப்போ சமீப காலமாக பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்தது விஜய் அவன் பேசும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபர்ஸ்ட் மஞ்சளை பற்றி பேசினான். அவன் மஞ்சளை பற்றி பேசும்போது எனக்கு டக்குன்னு கோட்டு படம் த்ரிஷா டான்ஸ் ஆடுறது அங்கே தான் போச்சு. உண்மையிலே மண்டை அங்கே தான் போச்சு எனக்கு, மூளை வேற எங்கேயுமே போல. ஏன்னா இவன் மஞ்சளை பற்றி பேசும்போது எங்கே பேசுவானோ உங்களுக்கே தெரியும். இவன் அதாவது நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் எடுத்து போட்டேன், அதை நான் காப்பி பண்ணி எடுத்து போட்டேன். என்னன்னா அந்த சூர்யா டெம்ப்ளேட் ஒன்று போட்டு விட்டு ஈரோடா மஞ்சள் பெரியாரு, அடுத்தது அங்கே இருக்கிற விவசாய நிலம், அடுத்தது வந்து இந்த அயன் டெம்ப்ளேட்ல ஒன்று எடுத்து போட்டாங்க அவருக்கா. அது அப்படியே தான் அதை பண்ணி வச்சிருக்கு. நடுவில் திமுக ஒழிய அது ஒழிய, அப்புறம் இதர கட்சிகளை பற்றி நீ பேச மாட்டேன், பிஜேபி பற்றி வாய் திறக்க மாட்டேன், அதிமுகன்னு வாய் திறக்க மாட்டேன், காங்கிரஸ் பற்றியும் வாய் திறக்க மாட்டேன், விடுதலை சக்தி பற்றியும் கை திறக்க மாட்டேன், நீ நாம் தமிழர் எந்த கட்சி பற்றியும் இல்லை, ஒன்லி டிஎம்கே மட்டும்தான். அதுக்கு அவன் நேரடியாக இந்த தடவை நேரடியாக ஓப்பனாகவே காலில் விழுந்திருக்கிறான். என்ன காலில் விழுந்திருக்கிறான்னா, நீ சொல்கிறதெல்லாம் நான் பேச முடியாது, நான் சொல்கிறதான் நீ பேசணும். ஞாபகம் இருக்கா? இங்கே சில தற்கொலைங்க மேலே வந்து மைக்கு வாங்கிட்டு பேசும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் பேச முடியாது, அவர் பேசுறதான் பேசுவார், நீ எதுக்கு அவர் பேட்டி கொடுக்கணும், அதெல்லாம் பேட்டிலாம் கொடுக்க மாட்டாரு, அவர் இஷ்டத்துக்கு மாதிரி அவர் இஷ்ட புண்டைக்கு தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுவானு. ஞாபகம் இருக்கா ஜிப்சி? இங்க ஸ்பேஸ் எல்லாம் பேசுவானு தெரியுமா இங்க விஜய்? அதான் அந்த நாய் அங்க பஸ் மேல ஏறி நின்று வாந்தி எடுத்து வச்சு முதல்ல ஒண்ணு என்ன பண்ணிடுங்க, எப்படியாவது பண்ணுவீங்களா ஐயா அம்மா? அததான் அந்த நாய் அங்க வாங்கி வச்சிருக்கு. ரெண்டாவது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க நினைக்கிறதான் பேசுவோம், எங்களுக்கு திமுக மட்டும்தான். சரி, சென்ட்ரல்ல இருக்குது, நீ இந்த பக்கம் கையை காட்டுற திமுகன்றான், அவன் அந்த பக்கம் பிஜேபின்றான். நான் என்ன கேக்குறேன், நீ வாயில இருந்து ஏன் பிஜேபினே வாயில வர மாட்டேங்குது? கபிலன் ப்ரோ செம்ம கண்டென்ட் மாட்டிக்குது, உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, வைக்கலாமான்னு பாருங்க. பேசும்போது தான்டா கண்டென்ட்டுக்கு அனுப்புவீங்க, காலையில இருந்து ஃபுல்லா எடுத்து போட்டுக்கினே இருந்தேன். ஸ்பேஸ்ல பேசும்போது தான் இது பண்ணிட்டு இருக்குது. இந்தியால இன்னொரு கண்டென்ட் வேற ஆல்ரெடி பாத்துட்டேன். சரியான காண்டாவன் எல்லாம் நான் பார்த்து எடுத்து லைக் காட்டி தட்டி விடுறேன். அப்புறம் உங்களுக்கு டிஎம்கே வருது, அதை எடுத்து மேல வைக்கலாமான்னு பாருங்க. அது கொலைகார சக்தி, அதெல்லாம் வந்து நான் எனக்கு பத்தல, அது ஃபோர்ஸ் பத்தல, விடு, இதே இருக்கட்டும், விடு, ஓடுகளின்னு இருக்கிறது பெட்டரா இருக்கும். ரெண்டாவது, அது இன்னைக்கு வந்து ஆடியில இந்த செகண்ட் சிங்கிள் வருதுன்னு எனக்கு அப்பயே ஒரு பொறி தட்டுனுச்சு ஜிப்சி. என்னன்னா அவன் கொஞ்சம் ஃபோர்ஸா தான் பேசுவான் இன்னைக்கு, ஆனா அவன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவன் வெளில வருவான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஸ்பீச்லாம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருது இல்ல, அதாவது எலெக்ஷன் நாள் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களே, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்களே, அதை ஒட்டி தான் கொஞ்சம் தரத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்து பேசுவாங்க பொதுவா.
அரசியல் இந்த மேடைகள் அப்புறம் இந்த பிரச்சார மேடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பொண்டாட்டி புள்ள அது இதுன்னு இழுத்து கண்ணா அப்படின்னு பேசுவாங்க. இது இந்த எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரத்துல தான் நடக்கும். ஆனா இது இப்பவே பண்ணுது. இது ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஒரு இதுல ஹனிஃபா ஸ்பேஸ்ல கூட சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா எந்த கட்சி தலைவனும் வந்து எனக்கும் கெட்ட வார்த்தைலாம் பேச வரும், ஆனா நான் பேச மாட்டேன். இந்த வடிவேல் பேசுவான்ல, எங்களுக்கும் கெட்ட வார்த்தைலாம் பேச வரும், அந்த காமெடி அந்த மாதிரி தான் இது. எனக்கும் பேச தெரியும், ஆனா நான் பேச மாட்டேன். எங்க நீ பேசு. அப்ப வராது. ஏங்க அவங்களாம் பேசுறாள் தாங்க. அவங்களாம் சும்மா ஏங்க இந்த புலவர் இருக்கார் இல்லையா, அந்த கவிஞர் எழுத்தாளர் கபிலர், இந்த ஜிப்சி கூட எடுத்து போட்டாப்புல, அதெல்லாம் புறமடையில தட்டி 2 தட்டு தட்டி இருக்கிற ஆளு சரக்கு போடும் போதெல்லாம் இவெல்லாம் பேசுற ஆளு தான். அந்த வேட்டைக்காரன் பாட்டுக்கு. ஆமா, அதெல்லாம் பேசுற ஆளு தான். இல்ல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நீங்க கேட்கும் போது எனக்கு அங்கங்க அவன் பேசுற பேச்சு கேட்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நம்ம ஸ்பேஸ்ல கீழே ஒட்டி கேட்டதுமே சொல்லுவான்ல, நம்மளுக்குன்னு அவன் ரிப்ளை பண்ண மாதிரி என்னடா நான் 3 நிமிஷம் பேசினவங்களுக்கு என்னடா 9 நிமிஷம் பேசினவங்களுக்கு என்னடா. உண்மைதான் ஜிப்சி. அவன் இங்க ஆன்லைன்ல இருக்கிற ட்ரோலுக்கு, அப்புறம் யூடியூப்ல, அப்புறம் இந்த டிபேட் ஷோல பத்திரிகையாளர்கள்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு பேசுறாங்க இல்லையா, அதுல அவன் நல்லா ட்ரிகர் ஆயிட்டான். யாரு ஜான் ஆரோக்கியசாமி இவனுங்கெல்லாம் ட்ரிகர் ஆயிட்டானுங்க. அதுக்கு பதிலடி இங்க நல்லா பாருங்க. பொதுவா மற்ற கட்சியில இருக்கிறவங்க பேசுனாங்கன்னா உன் கட்சியில இருக்கிற தொண்டர்களோ பேச்சாளர்களோ ஊடக பேச்சாளர்களோ பதிலடி கொடுக்கணும். இங்கே தலைகீழ நடக்குது. அங்க ஆப்போசிட்ல ஏதாவது கட்சிக்காரங்க யாராவது பேசினாங்கன்னா கையெல்லாம் தூக்கூடாது, அப்படியே பேசிடணும். டிக்கி தமிழ் கேப் கிடைக்கும் போது சரியா, இங்கெல்லாம் கையெல்லாம் தூக்கூடாது. இவன் என்னன்னா இவன் பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறான். ஏய் நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்னு சொல்லி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா, நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா, உனக்கு வக்குமை இருந்ததுன்னா ஓயாலமணியை கொண்டு வந்து பேச சொல்லு பார்ப்போம். நேரடியாக கொண்டு வந்து ஒரு கட்சி 2 பேரை உட்கார வச்சு, இந்த பக்கம் திமுக காரங்க இல்ல அதிமுக காரங்களை உட்கார வச்சு நீ டிபேட் பண்ணு. எனக்கு என்னன்னா இந்த கோவை சத்யான்னு சொல்லிட்டு இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் நினைக்கிறேன், ஹெட், ஆன்லைன் ஐடிவிங் ஹெட் கோவை சத்யா. எனக்கு ஷாக்கிங்கா இருந்து எழுதிருமா ஜிப்சி. அவன் எம்ஜிஆர்னு சொல்லி ஒன்று சொன்னாரு, ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா வந்து ஒன்று சொன்னாங்க, அதையே நானும் சொல்றேன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அடுத்த வரிசையில தன்னை வைக்கிறான். கவனிச்சிங்களா? வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி கொண்டு வந்து இறக்கணும். பாத்தீங்களா? அது எத்தனை பேர் நோட் பண்ணுவீங்க? ஆமா 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 ஆமா. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா, அதுக்கு அடுத்தது நானும் அதை சொல்றேன். அப்பனா என்ன, அந்த வரிசையில இவரா. இப்ப இவர் என்ன, இவரை கொண்டு வந்து அங்க வச்சுப்பாரு. இவரு வச்சுக்கிட்டு தீய சக்தி, நீ தீய சக்தி யாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நீ அந்த இடத்துல தீய சக்தின்னு சொன்னிய, பிஜேபி உனக்கு என்ன சக்தி? நியாயமா பேசணுமா இல்லையா? நியாயமா இருக்கணும். உனக்கு திமுக தீய சக்தினா அப்ப உனக்கு அதிமுக என்ன சக்தி, பிஜேபி என்ன சக்தி சொல்லணும்ல. ஆன்மா இருக்கிறவன் சொல்லணும்ல, சொல்ல மாட்டான். இங்க பாருங்க, 1000 தான் இருந்தாலும் அவங்க வந்து அவர் செங்கோட்டையன் பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ வச்சிருக்கா போல. அவங்க வந்து தண்டிக்கப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போனவங்க. நீ அதை வச்சுக்கிட்டு நீ எப்படி தீய சக்தி மத்தவங்களை பேச முடியும்? முதல்ல நீ அங்கேயே காலி இல்ல. ரெண்டாவது ஜிப்சி, நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவன் அந்த வீடியோஸ் நிறைய பேர் நீங்க முழுசா பார்க்கலாம். லைவ்ல இருந்தேன், அதனால நான் காலையில தூங்கி எழுந்திரிக்கிறதுனால நான் அதை பார்க்க வேண்டியதா போச்சு. என்ன கர்மன்னா, இந்த நாயின் நடுவுல கபாலி படத்துல டைலாக் எடுத்து விட்டுச்சு பாருங்க, வக்காலா ஒழி, எனக்கெல்லாம் வாயிலாம் அசிங்கமாக வந்துச்சு. எனக்கு பேசும்போதே எனக்கு டக்குன்னு அந்த நான் ஒரு 3 கிளிப்ல போய் தேடுறேன், எங்கடா பேசினானே இப்படி கையை இப்படி தூக்கி காட்டினானே, எங்கடா அந்த வீடியோ கிளிப்பை காணும் தேடினேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு காக்காவே கக்கி வச்சிருந்தது. நல்ல வேலை தேங்க்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுவா கண்டென்ட் எடுத்து போடும். அந்த ஓஜி பிரசன்னா, அப்புறம் அந்த ஒரு 4-5 போக்கிரி விஜய்னு ஒரு 4-5 சுத்திட்டு இருக்கும் பாருங்க மென்டல் தாயிலிங்க, அதுங்களே கண்டென்ட் எடுத்து போட்டுச்சு. இந்த ராம்குமார் மாதிரி அப்பாடி இது எடுத்து கொடுத்தியாடா தெய்வம்டா அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். என்னன்னா அந்த கபாலிடா அப்படின்னு சொல்லுவார்ல, டிவி கேடா அப்படின்னு, டீ விற்கிறேன் காஃபி விற்கிறேன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் கிரிஞ்சாவே தெரியல ஜிப்சி இவனுக்கு. இவனுங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்பேஸ்ல பேசுறானுங்க ஜிப்சி. அவனுக்கு ஸ்பேஸ்ல போய் உட்காந்தேன், ஒரு 5 நிமிஷம் கீழே போய் லிசனர்ல உட்காந்தேன். உட்காந்தா அண்ணா இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் சொதைப்புவார்னு நினைச்சானா மாஸ்க் காட்டிட்டாரு. அப்ப பாண்டிச்சேரியில டம்மி புண்டையா பேசிட்டான். கரெக்டா? நீ ஒரு தகவல ஒரு தரவை ஒண்ணு எடுத்து வச்சு பேசுறன்னா, ஒரு கட்சியை நீ குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிற அப்படின்னா அதுக்கு ஆதாரபூர்வமா எடுக்கணும். சும்மா சாட் ஜிபிடி போய் உட்காந்து அது கூட குடும்பம் நடத்திட்டு வந்து பேசுறாங்க. சாட் ஜிபிடி கூட போய் உட்காந்துக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு அது என்ன வாந்தி எடுக்குதோ அதை அப்படியே தின்னுட்டு இங்க வந்து கேக்குறான். எனக்கு ஒண்ணு புரியல. ஒரு தரவு ஒண்ணு எடுக்கிறேன்னா அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன்னா நீ உண்மையை சொல்லணும். பெரியாரை பேசி இங்க யார் என்ன சம்பாதிக்க முடியும்? அது வந்து ஒரு ஐடியாலஜி, ஒரு மெத்தடு. அதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், ரைட், ஓகே. ஆனா நீ எம்ஜிஆரை வந்து நான் எடுத்துப்பேன், எம்ஜிஆர் பொது தலைவர் எப்படி? அது கட்சிரா.
எனக்கு ஒன்னே ஒன்று தான் புரியல ஜிப்சி. இந்த கோவை சத்தியன் நான் அதிமுகல இருக்கிறவங்களாம் நியாயமா ஒன்னே ஒன்று கேட்கறையா, இதுக்கு மேலேயும் வாய முடிட்டு கம்முன்னு இருக்க போறீங்களா? அசிங்கமா இருக்குயா. ஜெயலலிதா அந்த அம்மா அவனுங்க இருந்து ஆக்சுவலா வந்து அவங்க உள்ள வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கபிலன். அது என்ன எவ்வளவு வேணா கடைசி வரைக்கும் இருக்கட்டுங்க, வெயிட் பண்ணுவாங்க. வாட் அப்படி எவர் அவன் இட் இஸ். ஆனா வரலன்னா அப்ப மிதிப்பானுங்க ஏறி. உன் கட்சியில ஏங்க இப்ப அவன் போயிட்டு நாளைக்கு கலைஞரோட போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டோ இல்ல வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டோ நான் வந்து எனக்கு நான் எங்க கட்சி கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி நீங்க அவன் வைக்க முடியுமா? திமுக விட்டுருமா? இல்ல நீங்க வந்து இந்த பக்கம் நீங்க திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா அம்பேத்கரோ இருக்கான். அவன் வந்து அலோ பண்ண பெரியாரோ மாட்டான். இவன் இல்ல அதிமுக கபிலன் அந்த ப்ரோ, லெவல்ல அவன் இல்ல. அவன் அண்ணாவையும் அப்படித்தானே சொன்னான் கபிலன் ப்ரோ. அண்ணாவையும் நாங்க எடுத்துப்போம், எம்ஜிஆரையும் நாங்க வச்சுப்போம் அவன் அப்படின்னு இன்னும் சொல்றான். காந்தியை மட்டும்தாங்க விட்டு வச்சிருக்கிறான். அவன் இன்னும் காந்தி நேரு மட்டும்தான் பாக்கி, புரியுதா? அதையும் எடுத்து பண்றேன். நான் என்ன சொல்றேன், அவன் அடிஷ்னலா எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன தன்னை யாரும் இதுலயும் குறை சொல்லக்கூடாது. இன்னும் அவன் 2-3 பேர் தான். ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருந்தேன் ஜிப்சி ஒரு போட்டோ கபிலன் கபிலன் தலைவர் கூட அவன் எங்க தேவை யூஸ் பண்ணுவான் கபிலன். அவன் கொஞ்சம் வேவ் லென்த்தோட பாருங்க ரிச்சர்ட். என்னன்னா ஆமா, காந்தி, விடுதலை புலி பிரபாகரன், நேரு, இது 3 மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு. அவன் அந்த போஸ்டர்ல ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ரெண்டாவது ஜிப்சி நீங்க ஒன்று சொன்னீங்க, போட்டோல வந்து ஜெயலலிதா போட்டோ வச்சுக்கிட்டு போறது காரணம் என்னன்னா, செங்கோட்டையனால ஈரோட்ல ஜெயலலிதா போட்டோ இல்லாம அந்த ஆளால போய் ஓட்டு கேட்க முடியாது. அதுக்குதான் அந்த ஆள் பாக்கெட் வச்சுட்டு சுத்திட்டு அப்புறம் எப்படி நீங்க ஊழல் தீய சக்தி திமுக சொல்லுங்கன்னு கேக்குறேன். மக்கள் கேட்க மாட்டாங்களா? மக்கள் கேட்க மாட்டாங்களா? இப்ப அந்த நியூஸ் அவன் போட்டிருந்தான், அவர் யார சொல்றாரு தீய சக்தி இந்த சக்தின்னு, அவர் சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு. இந்த மயிரணி அவனை கேட்டியா? நீ திமுக தீய சக்தின்றியா? அப்ப அதிமுக என்ன? அப்ப பிஜேபி என்ன? அப்ப காங்கிரஸ் என்ன? சொல்லணும்ல. உண்மையான ஒரு ஆன்மை உள்ள இருக்கிற ஒரு தலைவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா சொல்லணும்ல. எனக்கு இந்த சீன்லயே இல்லாத கட்சிகள்லாம் நான் அவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன், பண்ண மாட்டேன். சரி, அப்ப மாநாட்டுக்கு முன்னாடி என்ன மயிருக்கு சீமான்ட்ட உட்காந்து டிபேட் பேசிட்டு இருந்த? மாநாட்டுக்கு முன்னாடி என்ன மயிருக்கு சீமான்ட்ட பேசிட்டு இருந்த? மாநாடு விக்ரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நீ சீமான்ட்ட தானே டச்ல இருந்த? உன் கட்சி கொள்கை இந்த பூ அந்த பூ இதெல்லாம் வைக்கிறதுக்குலாம் சீமான் கிட்ட தானே டிபேட் பண்ண. நான் என்ன சொல்றேன், இவன் என்ன நேரட்டிவ் செட் பண்றான்னா, என்னையும் திமுக மட்டும் வச்சுமே நீங்க பேசுங்க ஊடகங்கள்ல, அதிமுக உள்ள கொண்டு வராதீங்க, நீங்க காங்கிரஸ் உள்ள கொண்டு வராதீங்க, பிஜேபி உள்ள கொண்டு வராதீங்க. கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள அவங்களை எதிர்த்து பேச முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவன் அதை தான் இன்னைக்கு நேரடியா ஓப்பனா காலில் விழுந்துருக்கிறான். இதை கேள்வி கேட்கணும். யார கேள்வி கேட்கணும்னா, ஓயாலமணி, அப்புறம் மைக்கு மோகன், அப்புறம் டிவி கே ரமேஷ், இந்த 3 பீஸுங்களை தான் கூப்பிட்டு கேட்கணும். என்னன்னா, நீ வந்து எம்ஜிஆர் நீ இல்ல புரியல, அடுத்தவங்க விட்டு அப்பனை நீ வந்து அப்பா எடுத்துட்டு எங்க அப்பான்னு நீ சொல்ல முடியுமா? இது எங்க அம்மான்னு சொல்ல முடியுமா? உன்னை பெற்றவங்களை தான் நீ உன் அப்பா அம்மான்னு சொல்லிக்க முடியும் இல்லையா? நீ அடுத்தவங்க கட்சியில இருக்கிற தலைவனை கொண்டு வந்து அது எப்படி பொது தலைவர் அவர்? எம்ஜிஆர் எப்படி பொது தலைவர் அவர் என்ன அரசியல் இல்லாம பொது தலைவரா இருந்தாரா? காந்தி மாரி, நேரு மாரி, அம்பேத்கர் மாரி என்ன கட்சி இல்லாம இருந்தாங்களா? அவரு ஒரு கட்சி தலைவர். வெளில போய் ஒரு கட்சியில இருந்தாரு, வெளில போயிட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிச்சார். அது அந்த கட்சியோட சூடு சொரண வெக்கமான சூடு சொரணா இருக்கிறவன், சோறு திங்கிறவன் எம்ஜிஆர் எடுத்துக்கூடாது. ரெண்டாவது, சத்தியமா சொல்றேன், நான் பேசக்கூடாதுதான். ஆனா இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் பார்த்தோன்னே எனக்குலாம் டேய், அதிமுக பார்க்கும் போது ஆன்லைன்ல இருக்கிற ஐடிவிங்க என்னதானே பண்றீங்க? ஒருத்தன் ஓப்பனா எம்ஜிஆர் எங்களுக்கு போய் எம்ஜிஆரை விட்டு இப்ப அடுத்து அவன் ஜெயலலிதா வந்துட்டான். அடுத்து ஜெயலலிதா போட்டோவும் சேர்ப்பான் போஸ்டர்ல. லாலிபாப் உட்காந்து சப்பிட்டே உட்காந்துருங்க. உட்காந்து இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை போட்டு அடிச்சுட்டே கிடங்க உள்ள. அந்த அம்மா இருந்தா விட்டுருமா? யாரும் நீங்களாம் பொது தலைவராக எடுத்துக்க முடியாது, சரி நீங்க உங்க தலைவரெல்லாம் எடுத்துக்கணும், நாங்க எடுத்துப்போம் அப்படின்றான். இவங்க வேடிக்கை பாக்குறாங்க. ஒரு காலத்துல சர்க்கார் போஸ்டர்லாம் கீழியும் கீச்சாங்க. பாவமா இருக்கு அதிமுக. இந்த சத்தியம் தானே ஊடக பிரிவு, அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தெரியல. டிவி ஷோவில் உட்காந்து டிபேட்ல பேசதான் லாய்க்கி போல இருக்கு, இல்லைன்னா மக்கள் மன்றத்துல உட்காந்து பேசதான் லாய்க்கி போல இருக்கு. வேஸ்ட்டுங்க. நான் என்னமோ நினைச்சேன் அதிமுக. சரி, அடுத்தது பஞ்சு டைலாகு. வழக்கம் போல தாங்க. அவன் வந்து அந்த ஊரோட பெருமை பேசுவான். அப்புறம் அங்க இருக்கிற அந்த அணைகள், நீர்வரத்து, விவசாயிகள், மஞ்சள். கேக்குதா? கேக்குது.
மஞ்சள் விவசாயம், அப்புறம் அந்த அணை. ஒரு ஊருக்கு போறானா, ஒரு மாவட்டத்துக்கு போறானா, அந்த மாவட்டத்தில் இருக்கிற அணையை பத்தி பேசுவான். அங்க இருக்கிற விவசாயம் பெரும்பான்மையா பண்ணக்கூடிய விவசாயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தஞ்சாவூருக்கு வந்தீங்கன்னா நெல்லு தான் பேசி ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி டெல்டா மாவட்டம்னாலே உங்களுக்கு நெல்லு தான் மெயின் சோர்ஸா இல்லையா? அதனால நெல்லை பத்தி பேசு. இப்போ அந்த ஈரோட்ல என்ன மெயின்? மஞ்சள். ஓகே, அடுத்தது என்ன? இந்த மாதிரி அங்க பேசுறதா ஒண்ணு. அப்புறம் அந்த ஊர்ல எந்த தலைவர் பிறந்தாரு? பெரியார். சும்மா வேணும்? பெரியார் எங்க கொள்கை தலைவர். ஆனா அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க எடுத்துக்க மாட்டோம். சரி, நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நியாயமான ஒரே கேள்வி கேட்குறேன். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு இந்த கடவுள் நம்பிக்கையோ இந்த சாதி இதுவோ நம்ம பெருசா நான் எடுத்துக்க மாட்டேன்றது உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு கேட்குறேன், மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க. இந்த கட்சியில மேல் தட்டுல இருக்கிறவன், டாப்ல இருக்கிறவன், டிவிகே கட்சியில டாப்ல இருக்கிறவன் அத்தனை பேரும் எப்படிங்க கிறிஸ்டியனா இருக்கிறான்? கீழே வேலை செய்யறவன் அத்தனை பேரும் வேற ரிலிஜியன். மேல ஆர்டர் போடுறவன் எல்லாம் வேற ரிலிஜியன். கீழே அந்த ஆர்டரை கேட்டு வாங்கி கீழே நடக்கிறவன் எல்லாம் வேற ரிலிஜியன். ஏன் கபிலா ரிலிஜியனுக்கு போற? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்கோர்ஸ் விஜய் கிறிஸ்டின் தான், டவுட் கிடையாது. ஆதவர்ஜன் கிறிஸ்டின் தான். மார்டின் அவரு கபிலன், நானும் கிறிஸ்டியன் தான் கபிலன். நீங்க இது எதுக்கு ரிலீஜன் கொண்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுல நீங்க அவன பேர் வரேன் காரணத்துல தான் வரேன். இப்ப ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இல்ல ஒரு இஸ்லாமிய கட்சி அப்படின்னா அந்த கட்சியில டாப்ல இருந்து இது வரைக்கும் அந்த இதுல தான் இருப்பாங்க. கரெக்டா? அந்த மதத்துல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அது தப்பு கிடையாது, வெளிப்படையா இருங்க, தப்பே கிடையாது. ஆனா இங்க பெயரளவுல பக்கத்துல ஒரு முஸ்லீம் பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு என்ன இதுல இருக்குன்னு தெரியாது. டிவி டிபேட்ல முஸ்தபாவான்னு ஒரு முஸ்லீம் ஆளை உட்கார வச்சு பேசுறீங்க. மற்றபடி அவர் என்ன கட்சியில பொறுப்பு இருக்கார் தெரியாது. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, நீ மேல் இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி கிறிஸ்டின், ஆதவர்ஜன கிறிஸ்டின், விஜய் கிறிஸ்டின், அது எப்படிங்க அது? ஆனா கீழே இறங்கி வேலை செய்யறோம் புசியானது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உள்ள இப்ப பஞ்சாயத்து நடக்குது தெரியுமா தெரியாதா? ஆதவர்ஜனாக்கும் புசியானதுக்கும் ஒரு பஞ்சாயத்து நடக்குது தெரியுமா தெரியாதா? நான் ஒரு விஷயம் சொல்றேன் கபிலன், இது நடந்ததே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பிஜேபியில் இருக்கிற அவர் சொன்னாரு. ஒரு மாசம் முன்னாடி இவர் புசியானந்த் பிஜேபியில போஸ்டிங்காக போனாங்க. அப்போ சொன்னாங்களாம், அவன் ஏதோ ஒரு பெரிய போஸ்டிங் கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க இவன் அதுக்கெல்லாம் ஒர்த்த இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டாங்களாம். இது எனக்கு ஒரு வட்ட செயலாளர் மூலமா இந்த நியூஸ் வந்தது. உங்களுக்கு அதை விட லேட்டஸ்டா ஒன்று சொல்றேன். இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட போஸ்டிங் போடுறது, அதாவது விருப்ப மனு ஒன்று வாங்குவாங்க. இந்த விருப்ப மனுல இப்போ நியூஸ்ல கூட வந்துருச்சு. விருப்ப மனு என்ன கேட்காம எவனும் நீ கொடுக்கவும் கூடாது, எவனும் இங்க வாங்கவும் கூடாது. முன்னாடி நின்று இறங்கி வேலை செய்யறதுக்கு முன்னாடி அவன் ஆதவர்ஜனா உள்ள வரும்போது புசி ஆனந்துக்கும் ஆதவர்ஜனுக்கும் அங்கே மோதல் ஒன்று வெடிக்குது. இதுக்கும் ரிலீஜனுக்கு என்ன சம்பந்தம்? நல்ல கவனிங்க. கரூர் விஷயத்துக்கு அப்புறம் புசி ஆனந்த் பேட்டி கொடுக்கறதே கம்பெனிட்டாப்ல. அவங்க கொடுக்கறத பேப்பரை எழுதி கொடுப்பாங்க. அதை மேடையில மைக்கு முன்னாடி நின்று பேசிட்டு நீ போயிடணும், அவ்வளவுதான். அதுவும் 2 நிமிஷம் 3 நிமிஷம், அவ்வளவுதான். 5 நிமிஷம் அதிகபட்சம். நீ சொல்ற வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் கீழே இறங்கி கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யறதுக்கு மட்டும் புசி ஆனந்த் வேணும். ஆனா இவனுங்க கிரவுண்ட் லெவல்ல எவனும் இறங்க மாட்டான். நீங்க நல்லா பாருங்க, விஜயா இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும், நீங்க நல்லா பாருங்க. நான் இன்னும் 2 பேரை கூட எடுத்துட்டு வருவேன். நேத்து ஒரு அம்மா சோசியலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒண்ணு, நான் விஜய் ஃபேன்லாம் கிடையாது ஒரு உருட்டுனுச்சு. அது எப்படி எல்லாம் ஒரே சர்ச்சில் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சொல்லி வச்ச மாதிரியே கரெக்டா எல்லாம் கரெக்டா அங்கதான் போகுது. எப்படி? நான் என்ன சொல்றேன், இப்ப பிஜேபி இருக்கிறவங்க கூப்பிட்டு நீ ஏன் பிஜேபினா, நான் பிஜேபி சப்போர்ட் பண்றேன், ஏன்னா நான் ஹிந்து, நான் பிராமின், இல்ல அது இது ஏதோ ஒண்ணு சொல்லுவான். ஆனா அவன் ஓப்பனா வெளியில சொல்லுவான். இப்போ ஒரு முஸ்லீம் கட்சியில இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ ஏன்பா நீ முஸ்லீம் கட்சிக்குன்னா நான் இது நான் இப்படி அப்படின்னு தெளிவா ஓப்பனா வெளிப்படையா சொல்லுவான். ஆனா அவன் நடிக்க மாட்டான், நாடகம் ஆட மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். நாடகம்னா நாங்க எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கட்சிக்குள்ள இவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங். நீங்க நல்லா பாருங்க, நான் உங்களுக்கு ப்ரூஃபோட எடுத்துட்டு வந்து காட்டுறேன், வித் ப்ரூஃபோட காட்டுறேன். இதை நான் கிட்டத்தட்ட நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க மேல் தட்டுல இருக்கிற அத்தனை பேர் பாத்தீங்கன்னா எல்லாம் இவன் கூட இருக்கிற ஆளுங்க மட்டும்தான் கரெக்டா மேட்ச் ஆகுது. இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, புசி ஆனந்த் 2 நிமிஷத்துக்கு மேல பேசவே இல்லை. இவன் இன்னைக்கு சாயங்காலம் செகண்ட் சிங்கிள் வருது, அதனால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஃபோர்ஸா பேசுவோம் இந்த டைம்ல. ஏன்னா படையப்பா ரிலீஸ் இந்த பக்கம் ஃபுல்லா இவனை மறந்துட்டாங்கல்ல. ஒரு பக்கம் படையப்பா, இன்னொரு பக்கம் ஃபுல்லா ஹாலிவுட் படம், இந்த மாதிரி எல்லாம் டாபிக் இவனை மறந்தே போயிட்டானுங்க. ஆன்லைன்ல இருக்கிறவனுங்க எவனுமே ஆக்டிவா இல்லை, எனர்ஜெட்டிக்காவே இல்லை. காரணம் என்னன்னா ஸ்பேஸ் எவனும் போடுறதில்ல, எவனும் இதா இல்லை. ஏன்னா இங்க பெரிய பஞ்சாயத்து ஆன்லைன்ல ஓடுது. ஏன்னா இங்க இளைய பெண்கள் மகளிர் அணி தலைவி பொறுப்புக்கு இங்க பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் யாரு இதுன்னு. அத்தை தான்
பெருசா ட்வீட்டும் போடுறதில்ல, பெருசா ஒன்றும் கண்டுக்கிறதும் இல்லை. அதனால இங்க ஒத்துமை இல்லை. அதனால என்ன பண்றேன், அவங்கள பூஸ்டப் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் தர லோக்கல்ல இறங்கி பேசுவோம். என்ன பண்ணலாம், நீ கொஞ்சம் என்ன பண்ணு, இந்த பொதுவாக இந்த மேடை பேச்சுகள் இருக்கிற அந்த முறை இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் தர லோக்கலா இறங்கி பேசு. அவன் ஸ்பீச்ல தான் இருக்கு. இதுல எனக்கும் இல்ல சில விஷயங்கள் எனக்கும் தெரியும். சில மிஷினரில இருந்து அவனுக்கு ஃபண்டு வருதுன்னு எனக்கும் தெரியும். அதுல வந்து ஜேபிஆர் பனிமரல்ல இருந்து ஃபண்டு வருது, சில இடம்லாம் எனக்கும் தெரியும். பட் இது அவன் டெவலப் பண்றான். தந்தி டிவியில இல்ல, எந்த மதமா இருந்தாலும் சரி, நான் இந்த மதத்துக்கு தான் சப்போர்ட் பண்றேன்றது ஓப்பனா நீ சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப பிஜேபி ஆர்எஸ் பண்றது தப்பு அப்படின்னா அப்ப நீ பண்றதும் அப்ப வெள்ளை சங்கின்னு சொல்ல தானே செய்வாங்க. அப்ப நீ பண்றது தப்பு தானே. நான் சொல்றது நியாயம்னா நியாயமா பேசணுங்க. ஒண்ணு திமுக குறை சொல்றீங்கன்னா அதிமுக குறை சொல்லு, பிஜேபியும் குறை சொல்லு, காங்கிரஸையும் குறை சொல்லு, இங்க தமிழ்ல இருக்கிற எல்லா கட்சியும் குறை சொல்லி அந்த கட்சியோட பேரை சொல்லு. அந்த தைரியம் இருக்கா, திராணி இருக்கா? இல்ல. ஏன்னா கூட்டணி கணக்கு போடுற. மற்ற கட்சியில இருந்து உங்க கட்சியில உள்ள சேரும் போது எல்லாம் உத்தம புத்திரனா மாறி விடுவானுங்களா? இல்ல நான் கேட்கிறேன், வாச்சாத்தி பத்தி பேசுவோமா? செங்கோட்டையனை பத்தி பேசும்போது செங்கோட்டையன் மைக்கு கொடுத்து வச்சு வாச்சாத்தி பத்தி கேட்கும் போது ஏன் இன்னி வரைக்கும் ஒருத்த வாங்கி திறக்க மாட்டேங்கிறான்? வாச்சாத்தி பத்தி பேசுவோமா? கூப்பிடு, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற ஒருத்தர் கூப்பிடுங்க, அவரை வச்சுக்கிட்டு இங்க பேச சொல்லுங்க. டிவி கேட்கறேன், வாச்சாத்தி பத்தி பேசுவோம்ப்பா, பேசுறா பாப்போம். எங்க செங்கோட்டையன் ரொம்ப உத்தம புத்திரனா சொல்லி பேச சொல்லுங்க பாப்போம். செங்கோட்டையனா அன்னைக்கு மைக்கு பிடிச்சி பேசும்போது ஏன் 90ல நடந்தது ஏன் இப்ப ஏன் தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் உன் மனம் மறக்கும்னா என் கோவமானம்? அப்போ ஆகும்போது இது தூக்கூடாதா? ஏன் ஒருத்தன் பஸ் மேல நின்று தைரியமா சொல்றான், செங்கோட்டையன் வந்தது, எனக்கு அண்ணன் செங்கோட்டையன் கட்சியில வந்தது, எங்க கட்சிக்கு பெரிய பலம் வந்துச்சு. என்ன பலம் வந்துச்சுன்னு எலெக்ஷன்ல தெரியும். ஆனா செங்கோட்டையன் மேல இருக்கிற தவறுகளும் எல்லாமே உன் கட்சியில தான் வந்து சேரும். அப்ப செங்கோட்டையனை கேட்கக்கூடிய கேள்வி உன் கட்சியை சேர்த்து தான் கேள்வி கேட்பான். உன் கட்சியில இருக்க எவனா ஒருத்தனை பதில் சொல்லுவான். அன்னைக்கு மாட்டினான்ல ஓயால மணி, தந்தி டிவியில மாட்டினான்ல, கேட்டானுங்களே கேள்வி, அதுக்கு எவனா பதில் சொல்ல முடிச்சுதா? ஒரு தரவு ஒண்ணு எடுத்து வச்சு பேசுறேன்னா, ஒரு ஆளுங்கட்சி குறை சொல்ற அப்படின்னா அதுக்கான சரியான தரவுகளை வச்சு பேசணும். தெரியலையா? லயலாமணி வந்து ஆதவ அர்ஜுனாவே திட்டுறான் கபிலன் அந்த இதுல தந்தி டிவில. அது பாத்தீங்களா நீங்க? அவன் ஆதவ அர்ஜுனா விஜயவே திட்டினான். அவன் வாயா போயான்னு சொல்லி பேசி உள்ளுக்குள்ள சண்டையா போட்டுக்கிட்டானுங்க. அவனுக்கு புசி ஆனந்த் அவனும் பேசும்போது எடப்பாடியா வாயா போயான்னு சொல்லி தான் அது ரெக்கார்டிங்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இவன் வந்து மன்னிப்பு கேட்டு ட்வீட்டா போட்டான். இதுக்கு கூட்டணி கணக்கு தான். ஏங்க இது பெரிய விஷயமெல்லாம் எடுத்து பேசாதீங்க, இதை விட இன்னும் பெரிய லெவல்ல பேசும். அவன் இங்க இருக்கிறத அவன் ஜான ஆரோக்கியசாமி ஆளு வச்சு இங்க ஸ்பேசஸ்ல, இங்க ட்விட்டர்ல, சோசியல் மீடியால என்ன நடக்குது, யார் யார் என்ன பேசுறாங்க எல்லாத்தையும் பல்ஸை செக் பண்றான். அந்த பல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்பீச்சுக்கு இப்ப அடுத்தது சேலம் மாவட்டம், அந்த சேலம் மாவட்டத்துக்கு இங்க திமுக இருக்கிற ஆன்லைன்ல ட்ரோல் பண்றாங்கன்னா அதுக்கு பதிலடி கொடுப்போம். இப்ப அப்பனா என்ன, நீ ட்ரிகர் ஆவறன்னு அர்த்தம், உனக்கு பொறுமை இல்லைன்னு அர்த்தம். குழந்தைங்க இந்த சில்வண்டுங்க தான் ட்ரிகர் ஆகி கெட்ட வார்த்தை சொல்லி பேசும். இவன் அந்த லெவலில் தான் இப்போ இறங்குறான். நீ இப்பயே இப்படி பேசினா எலெக்ஷன் டைம்ல என்ன புடுங்குவ? உனக்கு முதிர்ச்சி தன்மை, ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்னா, ஒரு கட்சி தலைவர் மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி பார்த்து தான் சரி இவன் கூட நம்ம கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு மற்ற கட்சிகள்லாம் வருவான். நீ ட்ரிகர் ஆகுற. அங்க லைட்டு மேல ஏறுறவன், அந்த காம்பவுண்ட் மேல ஏறுறவன், அதுல ஏறுறவன், இதுல ஏறுறவன், இன்னும் அவன் ஒருத்தர் மேலதான், விஜய் மேல மட்டும்தான் ஏறலாம், ஏறிடுவான்னு நினைக்கிறேன். ஏங்க மரத்தை வெட்டினாங்க, அதனாலதாங்க அங்க சுத்தி இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டினாங்க. அது பாத்தீங்களா அந்த வீடியோ? பார்த்தேன். வணக்கம் கட்டத்தர, வணக்கம். பார்த்தேன் கண்ணன், வணக்கம். எனக்கு இந்த ஸ்பீச்சில் அவன் இன்னைக்கு வந்து வேணும்னு என்ன வம்புன்ற மாதிரி ஒன்று இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, திமுக எனக்கு ஒரு சைடு திமுக பண்ற அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, அதிமுக காலி பண்றதுக்கு டிவிக்கு வளர்த்து விடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரியோ தப்போ, ஆனா அதிமுகவை காலி பண்றதுக்கு டிவிக்கு கொஞ்சம் வளர்த்து விடுவோம், அதுக்கப்புறம் அதிமுக ஃபுல்லாக ஃபேட் அவுட் ஆயிடுச்சுன்னா இவனை ஒரு எலெக்ஷனில் இவனை காலி பண்ணிடலாம் அப்படின்ற பிளான் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இவ்வளோ இறங்கி தர லோக்கலாக உள்ள இறங்கி ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் அவனுக்கு வந்து ரொம்ப மட்டமாக பேசுகிறானுங்க. கட்சி தலைவன் கூட முதல்ல இப்போ அடுத்தது இது பிகினிங் தான். இப்போ அவன் மட்டமாக பேச ஆரம்பிக்கிறதான பிகினிங் ஸ்டேஜ் தான் இது. அவன் அடுத்த கூட்டத்திலையோ இப்போ தேர்தல் நெருங்க அவன் இன்னும் மட்டமாக போவான். யார்? விஜய். அவன் கூட இருக்கிறவனும் போவான். ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு கரூர் மேட்டருக்கு அப்புறம் அந்த இண்டோர் ஸ்டேடியத்தில் உள்ள வச்சு பேசினான், ஞாபகம் இருக்குங்களா? நாங்களும் ரவுடி தான்டா, இன்னும் 6 மாசம் இருக்கட்டும், அப்ப நாங்க யாரும் காட்டுறோம்டா, ரவுடி மாதிரி பேசினான் இல்லையா? எங்களுக்கு ரவுடிசம் தெரியுண்டான் இல்லையா? எனக்கு அங்கேயே பல்ஸ்ன்னு அடிச்சுட்டேன். கரெக்டு, ரைட்டு. இவன் வந்து வேற மாதிரி தான் போறான்.
இவங்களால கூட யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க, தனித்து விடப்படுகிறார்கள் அப்படின்னு வரும்போது நம்மள ஆட்டத்தில் எவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறான் அப்படின் போது அப்போ கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது நம்ம மீடியா முன்னாடி பேசணும் அப்படின்னா நம்மளை கான்ட்ரவர்ஷியலாக எடுத்து வச்சு டிபேட் பண்ணுவாங்க. டிபேட் நம்ம பேரில் இருக்கணும், டிஎம்கே டிவிகே அப்படின்னு சொல்லி டிபேட் நடத்தினாங்கன்னா அப்போ நம்ம லைம் லைட்ல இருக்கலாம், அப்போ மக்கள் மறக்க மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த சாம்பிள் வந்து பொருந்தும். 2வது எலெக்ஷன்லாம் காணாம போனமாக்கி விட்டுருவானுங்க கட்சியை. எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இதுல வந்து இவனுக்கு நாஞ்சில் சம்பத்லாம் உள்ள வந்துடலாம், எங்க பேச சொல்ல வைப்போம். அதான் பெரிய பேச்சாளர் வெங்காயம் பீரங்கி இல்ல, பேச்சாளர் பெரிய பீரங்கி இல்ல, நாஞ்சில் சம்பத் கையில மைக் கொடுத்து பஸ்ல ஏத்தி விட்டு பேச வைக்க வேண்டியதானே. ஏன் செங்கோட்டையனே திணறாப்புல, செங்கோட்டையன் ஒரு வார்த்தை விட்டாரு, கவனிச்சிங்களா? இந்த கவனிக்கல இன்னும் நான் செங்கோட்டையன் ஸ்பீச் எவன் ஸ்பீச் நான் பாக்கல. இன்னைக்கு இல்ல கபிலன், நேத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படி அந்த கேட்கும் போது நான் நல்லா பண்ணிருக்கேன் அப்படியே பாரு, நாம பண்ணேன்னு சொல்லல, நான் தான் சொல்றான். அதாவது இவனுங்க எல்லாம் வெத்து இங்க இருக்கிறவனுங்க எல்லாம் நான் தான் வந்து பண்ணிருக்கேன் அந்த டோல சொல்லிருக்கான். இவன் கட்சியில இப்ப மாவட்ட செயலர் எவன் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கானோ இவன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தெல்லாம் கூட்டம் நடத்திருக்கிறான்றத நீங்க நல்ல லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் மட்டும்தான் கொஞ்சம் பணபலம் இருக்கிறவன், கொஞ்சம் ஆள் பலம் இருக்கிறவன். மிச்சம் இருக்கிறவன் எவனாலையும் கூட்டம் நடத்த முடியாது. நல்லா பாருங்க. இப்ப அடுத்து சேலம், நீங்க இந்த கரூர், அப்புறம் நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த ஈரோடு, இப்ப செங்கோட்டையன் எடுத்துப்போம். செங்கோட்டையன் வந்து ஈரோடுல நான் வெயிட்டான பார்ட்டி, நான் கட்சியில சேர்ந்து நான் முதல்ல கூட்டம் ஒண்ணு நடத்துறேன், அந்த பாரு என்